சாமிநாதபுரத்தில் இப்போ கார்த்திகை மாதம் 3வது சோமவாரக்கிழமை நவபாஷண முருகன் கோவில் பள்ளப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது சேலத்தில். சுவாமி பேர் அண்ணாமலையார். அண்ணாமலையார் கோவிலில், அதாவது நவபாஷண முருகன் கோவிலில் நவபாஷண சுவாமி அண்ணாமலையார். அவருடைய கோவிலில் இன்றைக்கி 16வது திருவாசக முற்றோறுதல். அரிசிப்பாளையம் எஸ்எம் மீனாள் சோமசுந்தரம் ஆட்சி நடத்துகிற கற்றுக் கொடுக்குற திருவாசகம் இது. 3வது சோமவாரக்கிழமையில் 16வது திருவாசக முற்றோறுதல் என்பதால் சுவாமிக்கு 51 பதிகத்துக்கும் 51 நெய்வேத்தியங்கள், 51 பதிகத்துக்கும் 51 நெய்வேத்தியங்கள் செய்து சுவாமியிடம் நாங்கள் ஆசீர்வாதம் பெறப்போகிறோம். இது 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று சொல்வது போல, முன்னோர்கள் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ என்று வாழ்த்திய பெரியோர்களின் பேரன்பின்படி நாங்கள் சுவாமிக்கு 51 பதிகத்துக்கும் 51 நெய்வேத்தியங்கள் செய்து சிறப்பு பெற்றுக்கொள்கிறோம். இந்த திருவாசகம் நடக்கும் இந்த கோவிலுக்கும் படிக்கிற எங்களுக்கும், படிக்க வர முடியாத இருக்கிற வீடுகளில் இருக்கிற மக்களுக்கும் அனைவருக்குமாகவே இந்த திருவாசகம் சிறப்பு பெறுகிறது. இது மாதம் 1 திருவாதிரை நட்சத்திரத்தில் படிக்க கற்றுக் கொடுத்து ஆரம்பித்த திருவாசகம் இது. அப்புறம் அன்னாபிஷேகம், மகா சிவன்ராத்திரி, மாத சிவன்ராத்திரி, கார்த்திகை மாதம் சோமவாரக்கிழமை என்று நடத்தி இது 16வது முற்றோறுதல் நடைபெறுகிறது. இப்போ வந்த ஆருத்ரா தரிசனத்தப்போ தான் இது ஆரம்பித்தது. 16வது முற்றோறுதல் நமக்கு சிறப்பு அம்சத்தை நமக்கு தருகிறது. அதே நம்ம நவபாஷண முருகன் கோவிலில் இது சிறப்பை பெற்றிருக்கிறது. அதனால் 51 பதிகத்துக்கும் 51 நெய்வேத்தியங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து நம்ம இந்த திருவாசகத்தை படிக்க போகிறோம். ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திருக்கோவிலில் அவர்களே எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப பெருமைக்கு உள்ளவங்க. நாங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னோம். அவங்க ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் சிவன் அருள் விரைவில் கிடைக்கும். இந்த நவபாஷண முருகன், நவபாஷண சிவபெருமான் இவர்களை நம்ம